ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் தேங்காய் ரெண்டுமே சேர்த்தாமல் தக்காளி வச்சு ஆந்திரா ஸ்டைலில் அருமையான ஒரு பச்சடி செய்ய போகிறோம். இந்த தக்காளி பச்சடி இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம், இல்லை சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் இந்த தக்காளி பச்சடி செய்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் இப்போ லேசாக வறுத்து விடணும். இது ரெண்டையும் முதல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி லேசாக வறுத்து விடணும். எள்ளு லேசாக பொரிய ஆரம்பிக்கும் போது இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சடி கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து லேசாக ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும், அதுக்காக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கி அப்படியே சாஃப்டாக வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்தவே வேண்டியதில்லை, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள், சூப்பராக ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமாக தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.